அனைவருக்கும் வணக்கம். இந்த குரூப் 1 டாப்பர் ஆன்சர் ஷீட் தமிழ் மீடியம் புக்ஸ், ஸோ அதை பற்றி நம்ம அறிவிப்பு ஆல்ரெடி கொடுத்துருந்தோம். இந்த புத்தகம் செப்டம்பர் 27 அன்று வெளியிடப்பட்டு 28ஆம் தேதி அனைவருக்கும் அனுப்பி வைக்கப்படும் சொல்லியிருந்தோம். அது 28 அன்று அனைவருக்கும் அந்த புக்கை எல்லாருக்கும் பேக் பண்ணிட்டோம். பட் இது வரைக்கும் டிஸ்பேட்ச் பண்ணல. இன்றைக்கி சண்டே, அதே இடத்துல இன்றைக்கி அனுப்ப இயலாது. நாளை, அதாவது மண்டே அன்று செப்டம்பர் 30 அன்று அனைவருக்கும் இந்த புத்தகமானது அனுப்பி வைக்கப்படும் ரெஜிஸ்டர் பண்ணவங்களுக்காக. அதே போல் இது தவிர்த்து இங்கிலீஷ் மீடியம் புக்கு ரெஜிஸ்டர் பண்ணவங்களுக்கும் 2 நாளாக ஹோல்டர் வச்சுட்டோம். மண்டே எல்லாருக்கும் அனுப்பி வச்சுடுவோம். அக்டோபர் 1 அந்த தேதிக்குள்ளே எல்லாருக்கும் அவங்களுக்கு புக் பொறுத்தவரைக்கும் கிடைச்சிரும். அதே போல் வேறு ஏதாவது மெட்டீரியல்ஸ் டெஸ்ட் சீரியஸ் மெட்டீரியல்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணவங்களுக்கும் நாளைக்கு தான் எல்லாருக்கும் அனுப்புகிறோம். ரைட்டு. இப்போது இந்த புத்தகம் குரூப் 1 டாப்பர் ஆன்சர் ஷீட் தமிழ் மீடியம் புத்தகத்தோட டீட்டெயிலாக நம்ம என்ன இருக்குது, எப்படி யூஸ் பண்ணுறதுன்றது பார்ப்போம். ரைட். இது லாஸ்ட் டைம் நம்ம கண்டக்ட் பண்ண குரூப் 1 மெயின்ஸ் டெஸ்ட் சீரீஸில் பார்ட்டிசிபேட் செய்த ஃப்ரான்சிஸ் சகாய ஆரோக்கியமரி அவர்களோட ஆன்சர் ஷீட்டை மட்டும் எடுத்து ஒரு விஷயம் கவனிச்சுக்கணும். நம்ம டெஸ்ட் சீரீஸில் அவங்க எழுதின விடைத்தாள்களின் தொகுப்பு தான் இந்த நூல். ரைட். அதை எடுத்து நம்ம தொகுப்பு நூலாக நம்ம கொடுத்துருக்குறோம் அதை. ரைட். ஸோ ஓகே, இப்போ என்ன இருக்குன்னு பார்ப்போம். இண்டெக்ஸ் பொறுத்த வரைக்கும் இப்போ எந்த கொஸ்டின் எந்த சப்ஜெக்டை டீல் பண்ணுது, அது எந்த பேஜில் இருக்குது அப்படின்றது கொடுத்துருக்கோம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள், ஆங்கிலேயர்களின் அடித்தளம். இது கொஸ்டின் நம்பர் 1 பேஜ் நம்பர் 1 வருது. கொஸ்டின் நம்பர் 10 பாருங்கள், இல்பர்ட் சட்ட மசோதா. இல்பர்ட் சட்ட மசோதா இருக்குங்களா? ஸோ இல்பர்ட் சட்ட மசோதா பேஜ் நம்பர் 23 வருது. ஸோ இதே போல் ஒவ்வொரு டாப்பிக்கும் என்னென்ன கொஸ்டின் எந்த கொஸ்டின் எந்த டாப்பிக்கில் கவர் ஆகுது அது இண்டெக்ஸில் நம்ம டீட்டெயிலாக கொடுத்துருப்போம். எந்த பேஜில் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்போம். இது மாடர்ன் இந்தியாவை ஆல்மோஸ்ட் அந்த கிரானலாஜிக்கல் ஆர்டர் படி நம்ம கொஸ்டின் அவங்க ஏதாவது கொஸ்டின்ஸ் கம்பைல் பண்ணி கொடுத்துருப்போங்க. பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் என்னென்ன சப்ஜெக்ட். ஸோ இதில் இந்தியன் ஹிஸ்ட்ரி, தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி, அடுத்து தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி வருது பாருங்க. இது முடிஞ்ச பிறகு கல்ச்சர் ஆஃப் இந்தியா, அந்த பார்ட் என்ன கொஸ்டின்ஸ் கவர் பண்ணுது. இது இப்படி ஒரு உத்தேச, அதாவது அவங்க எழுதின விடைகளை தமிழில் ரெஃபரன்ஸாக பயன்படுத்தக்கூடியவங்க பயன்படுத்திக்கலாம். அது முடிஞ்ச பிறகு சோஷியல் இஷ்யூஸில் மக்கள் தொகை வளர்ச்சி, அதுக்கு பிறகு வரக்கூடிய ஊரக வறுமை ஒழிப்பு திட்டம், இப்படி வருது பாருங்க. அரசு திட்டம், இப்படி 1 by 1 அது என்னென்ன கண்டென்ட் கவர் பண்ணுது அப்படின்றத கொடுத்துருப்போம். இதே போல தான் மற்ற என்னென்ன கண்டென்ட் என்னென்ன இதுன்னு சொல்லிட்டு தெளிவாக கொடுத்துருப்போம். ஒன்றுக்கு மேற்பட்ட கண்டென்ட்டையும் ஒரே கவர் பண்ணுறதால அது நம்பர் போட்டு தனித்தனியாக கொடுத்துருப்போம். அதில் ரைட். ஏற்கனவே சொன்னது மாதிரி இது ஒரு 10 மார்க் கொஸ்டின், 1.5 pages வரும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பேர் பாருங்கள், இந்தியாவில் ஆங்கிலேயர்கள் வெற்றி அடைந்ததற்கான காரணங்களை விளக்குன்னு கேட்டிருக்காங்க. அவங்க எப்படி கொடுத்துருக்காங்க, ஒரு இந்தியாவில் ஆங்கிலேயர், ஃபர்ஸ்ட் ஒரு இன்ட்ரோடக்ஷன், அடுத்தது இந்தியாவில் ஆங்கிலேயர், அதுக்கப்புறம் அதற்கு பிறகு ஆங்கிலேயர் வெற்றி பெற்றதற்கான காரணங்கள். 1 by 1 அடிஷ்னல் பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணி எல்லாமே இன்க்ளூட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு இன்ட்ரோடக்ஷன் எப்படி வரணுன்றதுக்கு இதுதான் பெஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். ஆங்கிலேயர்கள் எந்த பர்பஸுக்காக இந்தியாவுக்கு வந்தாங்கன்றத ஒரு இன்ட்ரோடக்ஷனில் கொடுத்துருக்காங்க. ஓகே. அதுக்கப்புறம் இந்தியாவில் ஆங்கிலேயர்கள் அவங்க எந்த விதமான ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணாங்கன்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் வெற்றி பெற்றதுக்கான காரணங்கள். ஸோ கொஸ்டின் வெற்றி பெற்றதுக்கான காரணங்கள் தான் கேட்டிருக்காங்க நம்மளுக்கு. ஆனால் அவங்க 1 by 1 கொடுத்துருக்காங்க. காரணங்கள்ன்றது அடுத்து தான் வராங்க. ரைட். ஸோ மெல்ல மெல்ல அந்த கொஸ்டினுக்குள்ள பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணி அதுக்கப்புறம் 1 by 1 கொடுத்துருக்காங்க. பாயிண்ட்ஸ் நிறைய பாயிண்ட்ஸ் வருவாங்க. இராணுவ சட்ட ஒழுங்கு, நேர்மையான ஆட்கள் தேர்வு, தலைமையின் மேன்மை, ஆங்கிலேயரின் பொருளாதார வளம், தேசிய ஒற்றுமை உணர்வு, இப்படி உங்களுக்கு என்ன சொல்கிறதுன்னா இங்கே பாயிண்ட்ஸ் 1 by 1 ஆட் ஆகுது. அடுத்த கொஸ்டின்ஸ் பாருங்கள், ஆங்கிலேயரின் வருவாய் கொள்கை பற்றி கேட்டிருக்காங்க. நிறைய கண்டென்ட் இருக்குது. இந்த கொஸ்டின் எழுதுறதுக்கு ஸ்கூல் புக்கில் நிறைய இருக்குது. ஆனால் ப்ராப்பரான ஸ்ட்ரக்சரில் நம்ம ஆன்சர் எப்படி எழுதுன்றதுக்கு இந்த டாப்பரோட ஒரு பேப்பர் தான் நம்மளுக்கு உதாரணம். ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஏற்கனவே சிஸ்டத்தை மாற்றி அமைச்சிருக்காங்க, அதுதான் இன்ட்ரோடக்ஷன். அதற்கு பிறகு இதை பற்றி ஒரு மேலோட்டமான பார்வையை இந்த ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க. சரி. அதற்கு பிறகு டீட்டெயிலாக போது பாருங்க. ஹெட்டிங், நிறைகள், குறைகள். என்ன ஹெட்டிங் கொடுத்துருங்க, நிரந்தர நிலவரி திட்டம், அதுக்கான ஹெட்டிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பாருங்க நிறைகள், தென் குறைகள், ரயத்து வாரியின் திட்டத்தின் சிறப்பு குறைகள் இருக்கு பாருங்க, அதுக்கோட நிறைகள், இப்படி 1 by 1 வருது. அடுத்து குறைகள், மகள்வாரி திட்டம், அதோட சிறப்பு, பேசிக்கான அப்ஜெக்டிவ் என்ன, அதோட நேச்சர் என்ன, நிறைகள், குறைகள், முடிவுரை பாருங்க. முடிவுரை
ஒரு 15 மார்க் கொஸ்டினுக்கு 2.5 பேஜஸ். இந்த கொஸ்டின்ஸ் பொறுத்த வரைக்கும் பாருங்கள், இது 1 பேஜ், இது அடுத்த பேஜ், ஃபஸ்ட் பேஜ் பார்த்தீங்கன்னா இது ½ பேஜ். ஓகேங்களா? ஸோ 2.5 பேஜ் அப்படின்றது ஒரு யூனிஃபார்மிட்டியாக வந்து இவங்களோட ஆன்சர் வந்து ஜென்ரலாக இருந்துன்னு இருக்குது. இதில் பாருங்கள், ஒரு வியூவாக அந்த பேப்பர் பார்க்குறதுக்கு உங்களுக்கு என்ன விதமான ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தும். அதுதான் வந்து ஒரு சிறந்த விடை. எப்பொழுதும் பாருங்கள், ஒரு சிறந்த விடை என்பது வெறும் சிறந்த கையெழுத்தை மட்டும் கொண்டிருக்காது. சிறந்த கையெழுத்துடன் லிமிட்டடான வேர்ட்ஸ், அதாவது லிமிட்டட்னா குறைவான வார்த்தைகள் கிடையாது, ஒழுங்குபடுத்தப்பட்ட அளவான வார்த்தைகள். ஓகேங்களா? அளவான வார்த்தைகளில் ப்ராப்பரான ஹெட்டிங். எவ்வளோ ஹெட்டிங் கொடுத்துருக்காங்க பாருங்கள், எல்லாம் டீட்டெயிலாக இருக்குது பாருங்கள். ஒரு ஸ்கேல் வச்சு அளந்த மாதிரி இருக்குது அவங்க கொடுக்குற அந்த ஸ்பேஸ் உட்பட எல்லாம். இதுதான் வந்து ஒரு டாப்பர் ஜென்ரலாக அவங்க பேப்பரில் நம்ம வந்து லேர்ன் பண்ண வேண்டிய விஷயமா இருக்கும். அதே போல் இங்கே நம்ம அடிஷ்னல் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கோம். இந்த கொஸ்டினில் அவங்க பாயிண்ட், அது உங்களின் குறிப்புகளோட அப்ஜெக்டிவ் என்னென்னா, இங்கே நீங்கள் ஏதாவது எழுத வேண்டியது இருக்கா, உங்களோட ஆன்சர் வந்து நீங்கள் ஆட் பண்ண வேண்டியது ஆட் பண்ணிக்கலாம். இந்த பாயிண்ட் நல்லா இருக்குது, இந்த பாயிண்ட்ஸ் மிஸ் பண்ணிட்டாங்க, இது எழுந்தால் பெட்டராக இருந்திருக்கும், அது மாதிரி பாயிண்ட்ஸை நீங்கள் ஆட் பண்ணலாம். ஓகேங்களா? இது மட்டுமே வந்து நமக்கு படிச்சுட்டு நீங்கள் போன ரெஃபர் பண்ண அவசியம் இல்லை. இது வந்து மெயின் ரெஃபரன்ஸ். அடிஷ்னல் ரெஃபரன்ஸ்க்கு நீங்கள் உங்களுக்கு குறிப்புகள் பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணுங்க. கண்டென்ட் வைஸ் மட்டும் சொல்கிறேன் நான். அடுத்த கொஸ்டின்ஸ் பாருங்கள். இதே போல் வங்காள பொருளாதாரத்தில் 1770 ஏற்பட்ட பஞ்சத்தின் தாக்கத்தை மதிப்பிடுக. பஞ்சத்திற்கான காரணம் உங்கள் பாருங்கள், ஹெட்டிங் கொடுத்துருக்காங்க. தாக்கம், அடுத்த தாக்கம் கொடுத்துருக்காங்க. இது இப்போ 1 by 1 வருது பாருங்கள். பாயிண்ட் 1, 2, 3 சொல்லி லிஸ்ட் அவுட் பண்ணிருக்காங்க பாருங்கள். விளைவு, முடிவுரை. ஒரு சிறந்த விடைன்றது சிறந்த தலைப்புகளை கொண்டிருக்கும், சிறந்த ஹெட்டிங்கை கொண்டிருக்கும், சப் ஹெட்டிங் கொண்டிருக்கும். இங்கே பாருங்கள் எவ்வளோ கேப், எவ்வளோ நீட்னஸ் இருக்குது பாருங்கள் பேப்பருக்கு ப்ராப்பராக. சரியா? ஸோ இதே போல் தான் 1 by 1 அவ்வளோ கொஷின்ஸ் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். அதில் ஒரு டாப்பர் அப்படின்றது அவங்களோட ஆன்சர் ஷீட்லாம் இப்படி இருக்கு பாருங்கள். இந்த முதல் பக்கத்துலேருந்து கடைசி இருந்து பாருங்கள், இந்த பேஜஸ் பாருங்கள். எங்கே ஹெட்டிங் எங்கே அண்டர்லைன் பண்ணிருக்காங்க, எங்கே ஹெட்டிங் எங்கே அண்டர்லைன் தெளிவாக கொடுத்துருக்காங்க. இயர் ப்ராப்பராக இருக்குது. ஷாந்தால் ரெபல்ஸ் பற்றி கேட்டிருந்த கொஸ்டின்ஸில் பாருங்கள் எப்படி ஆன்சர் பண்ணுறாங்க. ஸோ ஒரு டாப்பரோட விடையை நாம் ஏன் ரெஃபர் பண்ணணும் அப்படின்றதுக்கு தான் உதாரணம். அவங்க கடைசி வரைக்கும் அவங்களோட எழுத்துக்கள் எல்லாம் யூனிஃபார்மிட்டியாக தான் இருக்குது, முதல்ல இருந்து கடைசி வரைக்கும். ஒரு ஒழுங்குத்தன்மை இருக்குது, எப்படி எழுதணுன்றது இருக்குது. கண்டென்ட் ஒரு லிமிட்டடான கண்டென்ட் இருந்தால் போதும். ஒரு பெஸ்ட் ஸ்ட்ரக்சர் எல்லாம் ஆன்சரில் கொடுக்கும்போது கண்டென்ட் வந்து பெரிய அளவில் நம்மளுக்கு இல்லைனாலும் பரவாயில்ல, ப்ராப்பரான ஹெட்டிங், டு தி பாயிண்ட், இரலவெண்ட்டாக எழுதாமல் இருந்தாவே போதும். ஓகேங்களா? ஸோ அதான் வந்து புக்கோட நேச்சர் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். வேறுபடுத்த கொஸ்டின்ஸ் பாருங்கள், தேவையான இடத்துல வேறுபடுத்தி காமிக்கிறது இப்படி இந்த ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணுறது பொறுத்தவரை. ரைட்? ஸோ புக்கு பொறுத்த வரைக்கும் தான். இதே போல் 1 by 1 அவங்க வந்து மாடர்ன் இந்தியாவில் ஏதான கொஸ்டின்ஸ், அடுத்து தமிழ்நாடு ஹிஸ்ட்ரியில் ஏதான கொஸ்டின்ஸ், அது பர்தோலி சத்தியாகிரக பாருங்கள் எப்படி இருக்காங்க பாருங்கள். ஸோ கராச்சி செஷன், ஸோ அதுக்கு பாருங்கள் ப்ராப்பரான ஒரு பாக்ஸ் செட்டிங் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ அண்டர்லைன் பண்ணி ப்ராப்பராக எழுதுறது. ஸோ இது ஒரு கம்பைல் பண்ணி புக்காக பிடிக்கும்போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு தமிழ் வழியில் எழுதுறவங்களுக்கு, மீண்டும் சொல்கிறேன், இது தமிழ் வழியில் எழுதுறவங்களுக்கு ஒரு இது வரைக்கும் நாங்கள் சார்ந்த எங்களோட அனுபவத்துக்குட்பட்டு சொல்கிறேன். இவர் அதாவது பிரான்சிஸ் சகாயா ஆரோக்கியமேரி அவர்களோட ஆன்சர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நிச்சயம் தமிழ் வழியில் வருங்காலங்களில் எழுத தயாராகும் தேர்வர்களுக்கான ஒரு மிகப்பெரிய ரெஃபரன்ஸாக இருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம். அது காரணம் என்னென்னா, அவங்க தொடர்ந்து அனைத்து விடைகளிலும் அவங்க கொடுக்குற அந்த ஒரே மாதிரியான அந்த ஸ்ட்ரக்சர் பேட்டர்ன், அவங்களோட அந்த ஆன்சர் பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு கொடுக்குற அந்த ஆன்சர் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஆன்சர் மட்டும் தனித்துவமாக இருக்கும், ஒரே மாதிரியாக இருக்கும். இப்போ பாருங்கள் இங்கே ஆன்சரோட எப்படி பாருங்கள், எப்படி அவங்க கொடுத்துருக்காங்க பாருங்கள், காரணங்கள் அப்படியே லிஸ்ட் அவுட் பண்ணுறாங்க பாருங்கள் இந்த ஆன்சர். இதுதான் நீங்கள் ஆன்சர் வந்து பேராகிராஃபாக எழுதாமல் பிரேக் பண்ணி பாயிண்ட்ஸ் ஃபார்மேட்டில் இந்த ஸ்ட்ரக்சரில் நீங்கள் ஆன்சர் கொடுக்கும்பொழுது நிச்சயம் உங்களோட ஆன்சர் கவனிக்கப்படும், மதிப்பெண்கள் கூடுதலாக கிடைக்கும். இதுக்கு தான் சொல்கிறேன், நான் திரும்பியும் சொல்கிறேன். டாப்பர் அவங்க வந்து அவங்களோட அணுகுமுறையை நாம் பின்பற்றி அதை விட எப்படி பெஸ்ட்டாக கொடுக்கணும் அப்படின்றத பார்த்துக்கணும் அதில். ரைட்? ஸோ இதுதான் வந்து ஜென்ரலாக அவங்க பேப்பரில் நம்ம வந்து கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்குது இதில். ரைட்? ஸோ இதே போல் சோஷியல் இஷ்யூஸ்க்கும் தென் ஒரு கொஸ்டின்ஸ் பார்க்கலாங்க. ஸோ அங்கே பாருங்கள்,
இந்தியாவின் வறுமையை போக்க 5 ஆண்டு திட்டங்கள் அளித்த பங்கினை 5 ஆண்டு திட்டங்கள்ல இருந்து அளித்த பங்கினை கொடுத்துருக்கு. முதல் 5 ஆண்டு திட்டம் இது. ஸோ அதுக்கு அடுத்து லிஸ்ட் பாருங்க, 2, 3, 4 பாருங்க லைனாக இருக்கிறாங்களா. ஸோ 1, 8, 9, 10, 11, 12 வரைக்கும் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஒவ்வொன்றுத்துலையும் வந்து எவ்வளோ சிம்பிளாக கொடுக்குது. இந்த பாருங்க, ஒரு பேஜாக பாருங்க. ஸோ இப்படி இருக்கு பாருங்க, என்ன வியூ கொடுக்குது பாருங்க இந்த மாதிரியான விஷயங்கள். ஸோ இதுதான் வந்து ஒருத்தவங்க லேர்ன் பண்ண வேண்டிய விஷயமா இருக்கும். வெறும் படிப்பதோட அந்த படிப்பதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணும், பேராகிராஃப் வந்து பிரேக் பண்ணி ஹெட்டிங் கொடுத்து பாருங்க. இங்கே பாருங்க எவ்வளோ ஹெட்டிங் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஒரு 10 மார்க் கொஸ்டினுக்கு அவங்க ஹெட்டிங் நோக்கம், கருதுகோள், நிதி, செயல்பாடுகள், எழுத்தறிவு, பிரச்சாரம், விழிப்புணர்வு, முறைசார கல்வி, யுனெஸ்கோ ஆய்வு, அவ்வளோ கண்டென்ட்டை எல்லாமே கண்டென்ட்டை இன்க்ளூட் பண்ணி கொடுத்துருக்காங்க. என்ன கொஸ்டின் இது? பெண் கல்வி அறிவுக்கு இதில் கொஸ்டின்ஸ் பாருங்க. தேசிய எழுத்தறிவு இயக்கத்தின் பங்களிப்பு விளக்குக. இதுதான் வந்து இவ்வளோதான் கண்டென்ட். ரொம்ப சிம்பிள். இந்த ஃபார்மேட்டை நம்ம தெரிஞ்சுக்கினா போதும். ஓகேங்களா? ஸோ வெறும் இந்த புத்தகம் அப்படின்றது நான் மீண்டும் சொல்கிறேன். இவங்க ஒரு விடை அளிச்சிருக்கிறாங்க. விடை வந்து மிக பின்பற்ற எல்லா வகையிலும் பாதுகாப்பாக இருக்கக்கூடிய விடை அளிப்பு முறையில் இவங்களோட விடை இருந்திருக்கு. அதனால தான் நாங்கள் வந்து விடையை நம்ம வந்து எடுத்து இண்டிவிஜுவலாக படிக்கிறவங்களுக்கும் சரி, ரூரல் பீப்புளுக்கும் சரி, ரூரல் ஆஸ்பிரண்ட்டுக்கும் சரி, ஈவன் நீங்கள் தமிழ் இங்கிலீஷில் எழுதக்கூடிய கேண்டிடேட்டும் சரி, இந்த ஸ்ட்ரக்சரில் உங்களால் ஆன்சர் பண்ணணும் முடியுமா அப்படின்றதுக்கு என்ஷோர் பண்ணிங்க. இப்போ பாருங்கள் எப்படி என்ன ஸ்ட்ரக்சரில் இருக்குது பாருங்கள் ஆன்சர். ஹெட்டிங் பாயிண்ட்ஸ்னு இருக்கு பாருங்கள். ரைட், இப்போ பாருங்கள் இந்த மாதிரியான ஸ்ட்ரக்சரில் ஆன்சர் வந்து கொடுக்குறது. ஸோ இது கொடுக்கலாமா? தாராளமாக கொடுக்கலாம். லிஸ்ட் அவுட் பண்ணி கொடுக்கலாம், இப்படியும் கொடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அந்த தன்மையை பொறுத்துது. ரைட், ஓவராலாக இதுதான் இந்த புத்தகத்தை பொறுத்த வரைக்கும் இதை நாங்கள் வந்து கொடுக்க விரும்பணும். ஸோ உங்களுக்கு இந்த புத்தகமானது 100 விடைக்கான 100 வினாக்களுக்கான விடையளிப்பை கொண்டிருக்குது இந்த புத்தகம். ஸோ அந்த வினாக்களுக்கான கண்டென்ட் ஃப்ரண்ட் பேஜில் கொடுத்துருக்கோம். 100 கொஸ்டின்ஸ் வரைக்கும் வந்துருக்கு பாருங்கள் மொத்தமாக. ரைட், ஸோ இந்த புத்தகம் தேவைப்படுறவங்க டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பேன். ஸோ அதில் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் இதை ரெஜிஸ்டர் பண்ணி நீங்கள் இந்த புத்தகத்தை பெற்றுக்கொள்ளலாம். அனைவருக்கும் இந்த புத்தகம் வந்து ஏற்கனவே ரெஜிஸ்டர் பண்ணவங்க அக்டோபர் 1 அன்றைக்கி அந்த புத்தகம் கிடைச்சிரும். ஸோ வேறு ஏதாவது இந்த புத்தகம் பற்றி உங்களுக்கு தகவல்கள் தேவைப்பட்டால் டிஸ்கிரிப்ஷனில் வந்து காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பேன். மின்னஞ்சல் அந்த வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்போம். அது மூலமாக காண்டாக்ட் பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம்.